இந்த துர்க்குணங்களால் ஒரு அரசன் தனது புலன்களின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கிறான். புலன்களின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கும் அரசன் அறிவையே இழக்கிறான். ஏனெனில் அறிவு சம்பந்தமான அனைத்து துறைகளின் ஒரே குறிக்கோள் புலன்களின் மீதான கட்டுப்பாட்டை மனதில் பதிய வைத்தலேயாகும். பெண்ணாசை, கோபம், அகந்தை, வெறி, அசட்டு தைரியம் இவற்றை கைவிடுவதின் மூலம் சுய கட்டுப்பாடு கிடைக்கும். அதுவே அறிவு மற்றும் ஒழுக்கத்துக்கான காரணம். சாஸ்திர நெறிப்படி வாழ்வதென்பது புலனின் பங்கான கேட்டல், தொடுதல், பார்த்தல், சுவைத்தல் மற்றும் நுகர்தலை தவிர்த்தவையாகும். ஓர் அரசன் சுய கட்டுப்பாடின்றி புலன்களில் மூழ்கி திளைப்பானெனில் அவன் இவ்வுலகின் 4 மூலைகளையும் ஆளும் திறன் பெற்றிருப்பின் அழிந்து போவான். பெண்ணாசை, கோபம், பேராசை, அகந்தை, வெறி, மதுலால் மற்றும் அனைத்து வகை ஆசைகளால் ஏற்படுவது வெறி. அதாவது அடைய வேண்டும் அல்லது ஏதேனும் ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை பேராசையாகி உச்ச நிலையை அடையும் பொழுது ஏற்படுவது வெறி. அசட்டு தைரியம் இவை யாவும் ஒருவனுக்கு எதிரிகளாகும். சுய கட்டுப்பாடின்றி இவற்றுக்கு இரையாகி தமது சாம்ராஜ்யத்தையே இழந்திருக்கிறார்கள்.